தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குங்கள். பிரித்தானியாவில் தொடர் சட்ட போராட்டம். ஆபத்தின் விளிம்பில் இலங்கையர்கள். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. இனவாதம் பேசும் பௌத்த சிங்கள கடும்போக்கு இனவாதி. பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கான தொடர் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மௌனிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தின் மீதான நீதியற்ற தடையை சவாலுக்குட்படுத்தவும், இலங்கையில் இன அழிப்புக்கான மறைமுக ஆதரவை இல்லாமல் செய்யவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமானது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணைக்குழுவிடம் மேன்முறையிட்டு இருந்தது. பிரித்தானிய உள்துறை செயலாளர் தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்த முறைமையானது நீதி கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும், அதன் காரணமாக சட்டம் வலுவற்றது என்றும் கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 21 ஆணைக்குழு தீர்ப்பளித்திருந்தது. அந்த சட்டவிரோத செயலுக்கு பரிகாரமாக பிரித்தானிய உள்துறை செயலாளர் தமிழீழ விடுதலை புலிகளின் தடை தொடர்பான முடிவை மீள் பரிசீலனை செய்யும்படி உத்தரவிட்டிருந்தது. பிரித்தானிய உள்துறை செயலாளர் மீண்டும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்குள் பேணும் தனது முடிவை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திற்கு அறிவித்திருந்தார். இந்த முடிவிற்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மேன்முறையீடு செய்திருந்தது. 2022ஆம் ஆண்டு மேன்முறையீடு செய்திருந்த இந்த வழக்கு 2024ஆம் ஆண்டு மார்ச் 12 நீதிமன்றத்திற்கு வருகின்றது. நீதியற்ற இந்த தடையை நீக்கும் செயற்பாடுகள் மற்றும் சட்ட சவாலுக்கான இந்த மேன்முறையீடானது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கடமை என்பதை உணர்ந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த நீதி போராட்டத்திற்கு அனைவரும் கரம் கொடுப்போம் எனவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பயணித்தால் இன்னும் சில வருடங்களில் நாட்டுக்கு நியாயமான நிலை ஏற்படும் எனவும், ரணிலை விடுத்து வேறு யாரும் நாட்டின் தலைவராக வந்தால் நாடு மேலும் மோசமான நிலைக்கு செல்லும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்களின் நீண்டகால பிரச்சினையான கால்நடை மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் விதமாகவும், கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் முகமாக நானாட்டான் பள்ளகமம் பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் பிற்போக்குத்தனமான கொள்கைகள் மற்றும் போதிய சமூக பாதுகாப்பு ஆகியவை நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் மோசமான விளைவுகளிலிருந்து பல இலங்கையர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. தனது 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச அறிக்கையில் கண்காணிப்பகம் இதனை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் கருத்து சுதந்திரம் மற்றும் சமூக சுதந்திரத்தை தொடர்ந்து நசுக்குவதுடன் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டும் கொள்கையை பின்பற்றுகின்றது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் துணை ஆசிரிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார். மில்லியன் கணக்கான இலங்கையர்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போதைய நிர்வாகம் குறைந்த அளவில் இருப்பவர்களுக்கு அதிக பாரத்தை கொடுக்கும் கொள்கைகளுடன் பதிலளிக்கின்றது. அதே நேரத்தில் பொறுப்பு கூறக்கூடிய ஜனநாயகம் முடிவெடுப்பதற்கு அவசியமான குரல்களை அடக்குகின்றது என்றும் கங்குலி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளிப்பது நாட்டில் மனித உரிமைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி 17% அதிகமான மக்கள் மிதமான அல்லது கடுமையான உணவு பாதுகாப்பற்றவர்களாகவும் மனிதாபிமான உதவி தேவைப்படுபவர்களாகவும் உள்ளனர். மேலும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 31% பேர் ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்களாக உள்ளனர். சர்வதேச நாணய நிதிய திட்டம் அரசாங்க வருவாயை உயர்த்துவதில் கவனம் செலுத்தியது. மேலும் ஊழலை சமாளிப்பது மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. ஆனால் கட்டமைக்கப்பட்டபடி அது குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் மீது மீட்பு சுமையை முக்கியமாக மாற்றியுள்ளது என்று மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார்.
நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அண்மையில் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை நோக்கி தமிழர்களின் சாபக்கேடு என இனவாதத்தை வாரி இறைத்துள்ளதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விஜயதாச போன்று பச்சை இனவாதம் பேசும் பௌத்த சிங்கள கடும்போக்கு இனவாதிகளினால் இந்த நாடு பிச்சா பாத்திரம் ஏந்தி நிற்கின்றது என்ற வரலாற்றை இலகுவில் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் மறந்துவிட முடியாது. விஜயதாச போன்றவர்களே இலங்கை தீவின் சாபக்கேடு. இனமுறுகளை கொதிநிலையில் வைத்து அரசியல் அதிகாரத்தை பெற நினைப்பவர்கள். இதனை தமிழர்கள் நன்கு அறிவார்கள். நல்லாட்சி என்ற பெயர் பலகை ஆட்சியில் இதே விஜயதாசன் நீதி அமைச்சராக இருந்து என்ன செய்தார் என்பதை இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்று நாடகத்தை ஆடி இனங்களிடையே முரண்பாட்டை அதிகரித்தவர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று கொடிய சட்டத்தை கொண்டுவர பகீரத பிரயத்தனம் செய்தவர். நாட்டில் உள்ள மூவின மக்களையும் நீதியாக மதிக்க தெரியாத கடும்போக்குவாத பௌத்த இனவாதி. உண்மையில் அந்த கால பகுதியில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். அதற்கு தடையாக இருந்த பெரும் பங்கு அமைச்சர் விஜயதாசவுக்கு உண்டு. தற்போதைய ஆட்சியில் நீதி அமைச்சராக இனவாத சிந்தனையுடன் இருப்பதால் சிங்கள மக்கள் தவிர்த்த ஏனைய இனங்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை. மக்களின் ஜனநாயகம் நீதி போன்றவற்றை புறம் தள்ளியே உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் நிகழ்நிலை காப்பு சட்டமும் திணிக்கப்படுகின்றன. எனவே விஜயதாச போன்ற இனவாதிகளே இலங்கை தீவின் இன ஒற்றுமைக்கு தடையாக இருக்கும் சாபக்கேடுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜேவிபி மீதான தடை எவ்வாறு நீக்கப்பட்டதோ அதேபோல் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையும் நீக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஒற்றை ஆட்சியை ஒழித்து தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு ஒருபோதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமாகவோ வரி திருத்தங்களினூடாகவோ இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அவர் முற்றாக நிராகரிப்பதாகவும் இது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை ஒடுக்கி இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நிரலுக்குள் கொண்டு செல்வதற்கு மாத்திரமே அது உதவுகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி தெரிவித்துள்ளார். நாட்டை பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டமைக்காக இவ்வாறு விருது வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.